சர்க்குருவே சரணம். சாமி, பல ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கின்றாய். எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் பலன் தெரியாமல் மனம் சோர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வை. விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது அழிந்து விடாது என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் அதே விதைதான் ஒரு நாள் மரமாகி நீள் கொடுக்கின்றது. அதுபோல உன் உழைப்பும் இப்போது அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பொறுமையை இழக்காதே சாமி. தோல்விகள் உன் கதவை அதிகமாக தட்டியிருக்கலாம். ஆனால் வெற்றி உன் முகவரியை மறந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. பல நேரங்களில் வெற்றி வருவதற்கு முன் வாழ்க்கை மனிதனை சோதிக்கும். அவன் எவ்வளவு தைரியமாக நிற்கிறான் என்று பார்க்கும். அந்த சோதனையை நீ கடந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் உன் மனதை உடைக்காதே. இன்று உன்னை பார்த்து யாராவது உன்னால் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். உன் கனவுகளை கேலி செய்திருக்கலாம். உன் முயற்சிகளை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய பலரும் காலத்தில் இதே வார்த்தைகளை கேட்டிருப்பார்கள். மற்றவர்களிடம் சந்தேகம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. உன் விடாமுயற்சி தான் தீர்மானிக்கும். நீ அமைதியாக அழுத இரவுகள் வீணாகவில்லை. யாரிடமும் சொல்லாமல் சுமந்த கவலைகள் வீணாகுவதில்லை. தோல்வியை தாங்கிக் கொண்டு மீண்டும் எழுந்த நாட்கள் வீணாகவில்லை. அந்த எல்லா கண்ணீரும், எல்லா முயற்சிகளும், எல்லா காத்திருப்புகளும் சேர்ந்து உனக்காக ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. வெற்றி என்பது ஒரு நாள் திடீரென்று வானத்திலிருந்து விழுவதில்லை. அது ஒவ்வொரு நாளும் செய்த சிறிய சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகைதான். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு நல்ல அடியும் நாளை பெரிய மாற்றத்தின் அடித்தளமாக மாறலாம். அதனால் இன்று சிறியதாக தோன்றும் முயற்சிகளையும் அலட்சியம் செய்யாதடே சாமி. பல நேரங்களில் எப்போதும் என் வாழ்க்கை மாறும் என்று நீ சொல்கின்றாய். ஆனால் வாழ்க்கை அமைதியான உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கலாம். சில கதவுகள் மூடப்பட்டிருப்பது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, இன்னும் அந்த கதவை நோக்கி அழைத்து செல்வதற்காக. இன்று உன் கையில் வெற்றி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வெற்றிக்கு தகுதியான அனுபவங்கள் உன் கையில் இருக்கின்றன சாமி. கஷ்டத்தை பார்த்த அனுபவத்தை, தோல்வியை தாங்கிய அனுபவம், காத்திருந்த அனுபவம், இவை அனைத்தும் உன்னை சாதாரண மனிதனாக அல்ல, வலிமையான மனிதனாக மாற்றலாம். சிறிய நேரங்களில் வாழ்க்கை நின்று போனது போல தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் தெரியாதது போல இருக்கும். ஆனால் பூமிக்குள் வளரும் வேர்கள் யாராலும் பார்க்க முடியாது. மரம் வெளியே வளர ஆரம்பிக்கும் முன் அதன் வேர்கள் ஆழமாக வளர்கின்றன. அதுபோல உன் வாழ்க்கையும் கண்ணுக்கு தெரியாத முன்னேற்றங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து கவலைப்படாதடா சாமி. ஒரு நாள் உன் வெற்றியை ஒருவருக்கு பதிலாக நிற்கும். வார்த்தைகளில் பதில் சொல்ல வேண்டியதில்லைடா. உன் முன்னேற்றம் பேசட்டும், உன் சாதனைகள் பேசட்டும். உன் மனதில் இன்னும் ஒரு கனவு உயிரோடு இருக்கின்றது. எல்லோரும் விட்டுவிடு என்று சொன்ன பிறகும் அதை பிடித்து கொண்டிருக்கிறாய். அப்படியானால் அந்த கனவுக்காக இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. ஏனெனில் கனவு இருக்கலாம், வெற்றி வாய்ப்பு இருக்காது. நீ இழந்தவற்றை எண்ணிக்கொண்டு அழாதே. இன்னும் உன்னிடம் இருப்பவற்றை எண்ணிப்பார். உன்னுடன் இருக்கின்றது, உன் நம்பிக்கை இருக்கின்றது, உன் முயற்சி இருக்கின்றது. இவை இருக்கும் வரை வெற்றி இன்னும் சாத்தியம்தான். இன்று உன் வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் கஷ்டம் அதிகமாக இருப்பது நீ பெரிய மாற்றத்திற்கு அருகில் இருக்கின்றாய் என்பதற்கான அறிகுறியாகும். அதனால் சோர்ந்து போகாமல் இன்னும் அடியை எடுத்து வை. சில வெற்றிகள் தாமதமாக வரும். ஆனால் தாமதமாக வந்த வெற்றிகள் தான் வாழ்க்கையில் முழுமையாக மாற்றும். அதனால் காலம் எடுத்துக்கொள்கிறது என்பதற்காக கவலைப்படாதடா சாமி. நீ உன் குடும்பத்திற்காக, இன்னும் உன் கனவுகளுக்காக, உன்னை நம்பியவர்களுக்காக போராடுகின்றாய். அந்த போராட்டம் வீணாகாது. இன்று யாரும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை அதே போராட்டம் உன் பெருமையாக மாறும்.
வெற்றி தொலைவில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் சில நேரங்களில் அதை நம்மை விட நமக்கே அருகில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் கதவை தட்டும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்போது அமைதி தான் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அந்த அமைதியை வெறுமை என்று நினைக்காதே. சில நேரங்களில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கு முன் வாழ்க்கை ஒரு ஆழமான அமைதியை தரும். புயல் அடங்கிய பிறகு நிலம் எப்படி புதிதாக மாறுகின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையும் புதிதாக மாற தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால் இன்று எதுவும் நடக்கவில்லை என்று கவலை கொள்ளாதடா சாமி. நீ எவ்வளவு முறை விழுந்தாய் என்பது முக்கியமல்ல, ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தாயா என்பது தான் முக்கியம். பலர் ஒரு தோல்வியை நின்று விடுவார்கள். ஆனால் நீ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றாய். அந்த தைரியம் சாதாரண விஷயமல்ல. அதுதான் ஒரு நாள் உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்ல போகின்றது. இன்று உன் பெயரை யாரும் அறியாமல் இருக்கலாம், உன் உழைப்பை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உன் முயற்சியின் பலன் வெளிப்படும் போது உன்னை கவனிக்காதவர்களே உன்னை பற்றி பேசுவார்கள். ஆனால் பாராட்டு கிடைக்கவில்லை என்று மனம் உடையாதே. பல நேரங்களில் வாழ்க்கை நமக்கு பதில் சொல்லாமல் காத்திருக்க வைக்கும். அந்த காத்திருப்பு வேதனையாக இருக்கும். ஆனால் காத்திருப்பதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்று இன்னும் பெரிய ஆசீர்வாதத்திற்கு உன்னை தயார்படுத்துவதற்காகவே அந்த தாமதம் இருக்கலாம்டா சாமி. இன்று உன் கண்ணிருக்கும் சாதாரணமான சூழ்நிலை நாளை உன் வெற்றிக்கு காரணமாக மாறலாம். அதனால் இன்று எந்த கஷ்டத்தையும் சாபம் என்று நினைக்காதே. அது உன் வலிமையான மனிதனாக மாற்றும் ஒரு பயிற்சி காலமாக இருக்கலாம். நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் எங்கோ ஒரு இடத்தில் பலன் உருவாகி கொண்டிருக்கின்றது. விதை விதைத்த உடனே பயிர் கிடைக்காது. ஆனால் விதை முளைக்காமல் போய்விட்டது என்று சொல்லவும் முடியாது. அதுபோல உன் முயற்சிகளும் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உன்னை பார்த்து சிலர் சிரித்திருக்கலாம், சிலர் உன் கனவுகளை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் வரலாறு சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? உலகம் முதலில் சிரித்தவர்களையே பின்னர் பாராட்டியுள்ளது. அதனால் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் கேளுடா சாமி. வெற்றி வருவதற்கு முன் பல நேரங்களில் தனிமை வரும். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். ஆனால் அந்த தனிமை கூட உனக்கே அறிமுகப்படுத்தும். உன் உண்மையான வழியை என்ன என்பதை உணர்த்துமடா சாமி. இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எல்லாம் உன்னை நிறுத்த வந்தவை அல்ல, உன்னை இன்னும் உயரமாக ஏற கற்றுக் கொடுக்க வந்தவை. மலை உயரமாக இருந்தால்தான் அதன் உச்சியிலிருந்து கிடைக்கும் காட்சி அழகாக இருக்கும். பல நேரங்களில் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கவலைப்படுகின்றாய். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி நேரம் இருக்கின்றது. மற்றவர்கள் கடிகாரத்தை பார்த்து உன் வாழ்க்கையை அளக்காதே. உனக்கான நேரம் வந்தால் மட்டுமே நீ மிக வேகமாக நடக்கும். இன்று உன் முயற்சிகள் சிறியதாக தோன்றலாம். ஆனால் சிறிய மலைத்துளைகள் தான் பெரிய ஆறுகளாக மாறுகின்றன. அதுபோல சிறிய முயற்சிகள் தான் பெரிய வெற்றிகளின் அடித்தளமாக இருக்கின்றது. வாழ்க்கை உன்னை சோதிப்பது நீ பலவீனமானவன் என்பதற்காக அல்ல, நீ தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையானவன் என்பதற்காக. அதனால் சோதனைகளை பார்த்து பயப்படாதே. இன்று உன் கையில் இல்லாததை நினைத்து வருந்துகின்றாய். ஆனால் நாளை உன் கையில் வரும் ஆசீர்வாதங்களை இன்னும் பார்க்கவில்லை. அதனால் நம்பிக்கையை இழக்காதடா சாமி. வெற்றி என்பது இறுதியில் கிடைக்கும் பரிசு மட்டுமல்ல, அந்த வெற்றியை நோக்கி நீ நடந்த ஒவ்வொரு அடியும் ஒரு சாதனை தான். நீ ஏற்கனவே பல தடைகளை கடந்து வந்திருக்கிறாய். உன் மனதில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை இருக்கின்றதா? அப்படியானால் எல்லாம் முடிந்து போகவில்லை. அந்த ஒரு நம்பிக்கை நாளை உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றக்கூடிய தீப்பொறியாக மாறலாம். இன்று நீ நிற்கும் இடத்தை பார்த்து உன் வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே. ஒரு மரத்தை அதன் விதை நிலையில் பார்த்து தான்
அதன் உயரத்தை யாராலும் கணிக்க முடியாது. அதுபோல இன்று உன் வாழ்க்கை சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உன் எதிர்காலம் சாதாரணமாக இருக்கலாம். உன் உள்ளத்தில் இருக்கும் உயிரோடு இருக்கும் நம்பிக்கையை பாதுகாத்து வை. ஏனெனில் பெரிய வெற்றிகள் அனைத்தும் சிறிய நம்பிக்கையிலிருந்து தான் தொடங்குகின்றனடா சாமி. உன் இதயத்தில் எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு கனவை சுமந்து கொண்டு இருக்கின்றாய். அதுவே உன் பலம். ஏமாற்றம் மனிதனை உடைக்கலாம், ஆனால் கனவு மனிதனை மீண்டும் எழுப்புமடா சாமி. அதனால் உன் கனவுகளை யாருடைய வார்த்தைக்காகவும் கைவிடாதே. ஒரு நாள் கனவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாக மாறலாம். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி தள்ளுவது போல தோன்றும். ஆனால் வில்லை பின்னோக்கி இழுத்தால் தான் அன்பு முன்னோக்கி செல்லும். அதுபோல இப்போது எப்படிப்பட்ட தாமதங்களின் தடைகளையும் ஏமாற்றம் எல்லாம் உன்னை இன்னும் தூரம் கொண்டு செல்லும் சக்தியாக மாறலாம். அதனால் இன்று நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுடா சாமி. உன்னை நம்பியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உன் வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் நீயே உன்னை சந்தேகப்படலாம், ஆனால் உன்னை நேசித்தவர்கள் உன் திறமையை இன்னும் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கையை வீணாக்காதேடா சாமி. நீ நினைப்பதை விட பலமானவன் நீ. வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும் போது நாம் அழுவோம், ஆனால் பின்னால் இன்னும் பெரிய கதவுகளை திறக்க காத்திருக்கின்றது என்பதை அப்போது புரிந்து கொள்ள மாட்டோம். இன்று இழந்த வாய்ப்புகளை நினைத்து வருந்துகின்றாய், ஆனால் நாளை கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை இன்னும் பார்க்கவில்லை. அதனால் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நீ கடந்து வந்த பாதையை ஒரு முறை திரும்பிப்பார். எத்தனை தடைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை தோல்விகள் இருந்தும் இன்று வரை நீ வந்து நிற்கின்றாய். அதுவே உன் வெற்றியின் ஆரம்பமாகிவிட்டதற்கான அறிகுறி. ஏனெனில் தோல்வியை தாங்கிய மனிதன்தான் வெற்றியை மதிக்க தெரியும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கின்றது. சில கஷ்டங்கள் பொறுமையை கற்றுத்தந்தன, சில கஷ்டங்கள் தைரியத்தை கற்றுத்தந்தன, சில கஷ்டங்கள் யார் உண்மையானவர்கள் என்பதை காட்டின. அந்த பாடங்களை அனைத்தும் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக மாற்றுகின்றது. இன்று விதைப்பது நாளை அறுவடையாக திரும்பும். அது நல்ல எண்ணமாக இருக்கலாம், நல்ல செயலாக இருக்கலாம், கடின உழைப்பாக இருக்கலாம். எந்த நல்ல விதையும் வீணாகாது. அதனால் பலன் உடனே தெரியவில்லை என்பதற்காக முயற்சியை நிறுத்திவிடாதடா சாமி. பல நேரங்களில் உன் மனம் சோர்ந்து போகும். எவ்வளவு செய்தும் ஏன் பலன் கிடைக்கவில்லை என்று கேட்கும். ஆனால் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள் பல நேரங்களில் கடைசி நிமிடத்தில் நடக்கின்றன. அதனால் இப்போது கைவிட்டால் உன் வெற்றிக்கு முன்பாகவே நீ திரும்பி செல்லும் நிலை ஏற்படலாம். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க போகின்றாய். அப்போது இன்று உன்னை அழ வைக்கும் இந்த நாட்களே உன்னை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக இருந்தது என்று புரியும். அதனால் இன்றைய கஷ்டத்தை வெறுக்காதே. அது உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கின்றது. நீ தேடிக்கொண்டிருக்கும் வெற்றி கூட உன்னை தேடிக்கொண்டிருக்கலாம். நீ தயாராகும் வரை அது காத்திருக்கலாம். ஏனெனில் வெற்றி என்பது ஒரு பரிசு மட்டுமல்ல, அதை தாங்கக்கூடிய மனதையும் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்கம் மனிதனின் இப்போது நடக்கின்றது. பிறர் முன்னேற்றத்தை பார்த்து உன் மதிப்பை குறைத்து விடாதே. மனிதனுக்கு இருக்கின்றது. சிலர் வேகமாக ஓடுவார்கள், சிலர் மெதுவாக நடப்பார்கள். ஆனால் நம்பிக்கை அடைவது வேகத்தை பொறுத்து அல்ல, விடாமுயற்சியை பொறுத்தது. உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனம், நேர்மை, உழைப்பு, பொறுமை ஆகியவற்றை எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இன்று இது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளை அதன் பலனை நீ உணர்வாயடா சாமி. வாழ்க்கையில் இப்போது ஒரே மாதிரி இருக்காது. இன்று இருள் இருந்தால் நாளை வெளிச்சம் வரும். இன்று கண்ணீர் இருந்தால் நாளை சிரிப்பு வரும். இன்று தோல்வி இருந்தால் நாளை வெற்றி வரும். இயற்கையின் சட்டம் போல வாழ்க்கையின் மாற்றமும் உறுதியானதுடா சாமி. இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் தைரியம், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. நீ இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் என்றால் இனி வரும் நாட்களையும் கடக்க முடியும். உன் முயற்சி வீணாகாது.
உன் காத்திருப்பு வீணாகாது. நீ எதிர்பார்த்த வெற்றி உன் அருகில் வந்து கொண்டிருக்கின்றது. அதை வரவேற்க தயாராக இரு. பல நேரங்களில் உன் வாழ்க்கை மற்றவர்களைப் போல வேகமாக முன்னேறவில்லை என்று நினைத்து வருந்தி இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வை. மெதுவாக வளர்ந்த மரங்கள் தான் ஆழமான வேர்களை கொண்டிருக்கும். புயல் வந்தாலும் அவை எளிதில் சாயாது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் நடக்கும்டா சாமி. இந்த தாமதங்களை உன்னை பலமாவினமாக்குவதாக இல்லை, இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றம் வந்திருக்கலாம். அதனால் இன்று உன் பாதையை பார்த்து சோர்ந்து போகாதே. நீ இழந்த வாய்ப்புகளை எண்ணி பல இரவுகள் கவலைப்பட்டு இருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று என் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. ஒரு வாய்ப்பு போனால் இன்னொரு வாய்ப்பு வரலாம். ஒரு கதவு முடினால் இன்னொரு கதவு திறக்கலாம். அதனால் கடந்த காலத்தின் கதவை பிடித்து கொண்டு அழாமல் வரப்போகும் நாளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளடா சாமி. வெற்றி பெறுபவர்கள் ஒருபோதும் தோல்வியை சந்திக்காதவர்கள் அல்ல. தோல்வி வந்த பிறகுதான் மீண்டும் எழுவார்கள். உலகம் அவர்களை பார்ப்பதற்கு முன் அவர்கள் அமைதியாக பல கண்ணீர்களை சிந்திருக்கிறார்கள். பல இரவுகள் தூங்காமல் இருந்திருக்கிறார்கள். பல ஏமாற்றங்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்று நீ சந்திக்கும் கஷ்டத்தை பார்த்து உன்னை குறைத்து மதிப்பிடாதே. உன் இதயத்தில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றன. அவற்றை யாராலும் அழிக்க முடியாது. வாழ்க்கை சில நேரங்களில் தள்ளி போடலாம், ஆனால் நல்ல கதவுகளை முழுமையாக அழிக்க முடியாது. அந்த கனவுகளுக்காக நீ இன்னும் ஒரு நாள் போராடு, இன்னும் ஒரு நாள் முயற்சி செய், இன்னும் ஒரு நாள் நம்பிக்கையோடு இரு. உன் பெயரை வெற்றியோடு சேர்த்து சொல்லும் நாள் வரப்போகின்றது என்பதை இன்று நீ உணராமல் இருக்கலாம். ஆனால் உன் உழைப்பு அமைதியாக அந்த நாளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு தியாகமும், ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகாமல் உன் எதிர்காலத்தை கட்டிக்கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் தான் உன் முயற்சியை நிறுத்தி விடாதே. குருவே சரணம்.